தமிழ்நாட்டு மாணவர்களை திமுக அரசு வஞ்சிக்கிறது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழக மாணவர்களின் கல்வி சார்ந்த பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட ரூபாய் 2152 கோடியை மத்திய அரசு விடுவிக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக தமிழக அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இதனிடையே நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்று தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி மறுக்கப்படுவதாகவும் புதிய கல்விக் கொள்கையை பின்பற்றாததால் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை தர மத்திய அரசு மறுப்பதாகவும் தமிழச்சி தங்கபாண்டியன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், BMC திட்டத்தின் கீழ் கையெழுத்து போட வந்த தமிழ்நாடு அரசு கடைசி நேரத்தில் கையெழுத்திடாமல் சென்றது எனவும், பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களிலும் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் கூறினார். தேசிய கல்விக் கொள்கை மூலம் இந்தி திணிக்கப்படுவதாக கூறி மாணவர்களை திமுக அரசு வஞ்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார்.